வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகம் படத்தோட செகண்ட் சிங்கிளான ஒரு பேரே வராத சாங்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிளில் வந்து ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸும் அதே மாதிரி இந்த சிங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதியோட ஜனநாயகம் படம் வந்து கடைசி மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் லீலோட ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்மளோட அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 6:30 வந்து இந்த செகண்ட் சிங்கிள் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் சிங்கிள் உண்மையிலே வந்து ஒரு வேறு லெவல் சிங்கிளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ட்ராக் போட்டிருப்பாங்க, அட தளபதின்னு சொல்லிட்டு. அந்த டைட்டில் ட்ராக்கை தான் வந்து இப்போ செகண்ட் சிங்கிளாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கிளில் வந்து நம்ம தளபதிக்கான ட்ரிபியூட்டையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவர் ரசிகர்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கையில வந்து அந்த கோட் படத்தோட அந்த விஷுவலை வந்து காமிக்கையில் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக கொடுத்துச்சு. குறிப்பாக நம்ம தளபதியோட டான்ஸ் ஸ்டெப் பீக் யூனிவர்ஸாக இருந்தது. அவர் வரையில் அந்த ஸ்டெப்ஸை வந்து கண்டிப்பாக கடைசி மூவியில் வைக்கணும், அதுக்கான ஒரு ஸ்டெப்பு போட்ட மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அவரோட கடைசி மூவின்னு இன்னும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரை வந்து ரசித்து நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து இவர் இப்படி இருக்காரே, இப்படிலாம் ஆடுறாரே, இப்படியெல்லாம் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கடைசி மூவியாக அவரோட கடைசி மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக்காக இருந்தாலும் நம்ம தளபதிக்கான நிறைய மாஸ் எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கலுக்கான ஒரு செட்டையர் மூவியாகவும் இந்த படம் இருக்க போது. இன்றைக்கி ஈரோட்லேயும் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. அதனால் அதை பார்த்துட்டு இந்த சிங்கிளை பார்க்கையில் ஒரு வேறு லெவல் வைப்பை க்ரியேட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். இந்த சிங்கிளில் வந்து ஹிட் அண்ட் டீட்டெயிலாக ப்ளேஸ் ஆனது வந்து இவரோட ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கான சிங்கிளாக தான் இது இருக்க போது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு போலீஸ் கதாபாத்திரமாக அவர் வந்து இதில் வந்து கெட்டப்பில் இருக்கார். அவருக்கு கீழே வந்து அவருக்குள்ள பேட்சும் அவருக்கான அந்த ஜூனியர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து இவரை வந்து வரவேற்கிற மாதிரியும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி வந்ததுக்கப்புறம் மக்களோட ஆதரவும் அங்கே உள்ள அந்த ஜூனியர் அந்த போலீஸ்காரங்களோட ஆதரவையும் வந்து ஒரு சாங்காக ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பக்காவான ஒரு டைட்டில் ட்ராக்காக இந்த இது இருந்தது. அது நம்ம நிறையா தடவை அந்த ப்ரோமோ கேட்டுக்கிட்டே இருந்தனால அந்த தளபதி அந்த ப்ரோமோ வரையில் ஒரு வேறு லெவல் பீக் நியூஸாக மாறுச்சு. கண்டிப்பாக இனிமேல் இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10லேருந்து 20 நாள் தான் இந்த படத்தோட ரிலீஸ்க்கு வந்து இருக்குது. ஏன்னா ஜனவரி மாதம் 9ஆம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட அந்த 20 நாள் கிட்ட தான் இருக்குது. அதனால் ப்ரொமோஷனை வேறு லெவலில் வந்து ஆரம்பிக்கப்படுறதா தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செகண்ட் சிங்கில் கேட்டிங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.